ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நடந்த மார்க்கெட்டுக்கு என்ட்ரி எப்படிலாம் இருந்துச்சு நம்ம லைன்ஸ்ல பார்க்கலாம். ஃபின்னிப்டி பார்ப்போம். ஃபின்னிப்டிக்கு சப்போர்ட் 22,550, ரெசிஸ்டன்ஸ் 23,150, மிட் பாயிண்ட் 22,850. இதுதான் வந்து இன்னையோட மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து 22,900 கால், இது 22,900 புட்டு. பாருங்க, ஓப்பனிங்ல நல்ல கேப் அப் ஆச்சு. கேப் அப் ஆகி மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் போல 23,150க்கு தொடல. ஆனா இங்க வந்து நமக்கு இங்க போய் தொடலனாலும் இங்க நமக்கு வந்து கால் சார்ட் ரிஜெக்ஷன் காட்டிட்டான். அப்போ நமக்கு புட்டெல்லாம் பாருங்க, நான் சொல்லியிருக்கேன்ல, மார்க்கெட் வந்து அவன் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கப்போ இவன் சப்போர்ட், அதுவும் 3 லைனுக்கு கீழே. இந்த பிரைஸ் கீழே 3 லைன் போடுறோம் பாத்தீங்களா, இதுக்கு கீழே. அதாவது எக்ஸ்பிரிக்கு முதல் நாள் வரைக்கும் 3 லைன் தான் கணக்கு. எக்ஸ்பிரி அன்னைக்கு மட்டும் 4 லைன் கணக்கு. அது வந்து ஒரு 0-0வா வந்து நான் அந்த கணக்கு வச்சிருக்கேன். அது இதுக்கு கீழே போனா தான் அது வந்து உங்களுக்கு வந்து அது 0. அப்போ இதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதுக்கு மதிப்பு உண்டு. அப்போ ஓப்பனிங்லேயே உங்களுக்கு டைரக்டா அங்க வந்துட்டான்ற பட்சத்துல கண்டிப்பா புட்டு சைடு ஜாக்பாட் அப்படின்றது நம்ம லைன்ஸ்ல கிளியரா தெரிஞ்சிடும். இதுதான் நம்ம லைனோட ஸ்பெஷாலிட்டியே. பாருங்க, நான் வந்து இதுல 23,000 கால் கூட வைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் வந்து இதுவே 900 காலே வந்து ரிஜெக்ட் தான். 23,000 கால் கூட வைக்கிறேன் பாருங்க. பாருங்க, இதுவும் ரிஜெக்ட். அப்போ ஓப்பனிங்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கான், இவெல்லாம் வந்து கீழே இருக்கான். இது பாருங்க, நான் 800 புட்டு கூட வைக்கிறேன் பாருங்க. இவங்க 800 புட்டுலாம் லாஸ்ட் லைனுக்கு கொஞ்சம் மேல. அப்போ இதுக்கு கீழே போகாத வரைக்கும் இதுவும் அந்த லோவை கட் பண்ணலையா, இதுதான் வந்து அப்படி ஜாக்பாட்டா மாறும். பாருங்க, 20 ரூபா தான் லோவே. அது போயிருக்கிறத பாருங்க, எங்க வர போயிருக்கு. 700 புட்டு கூட வைக்கிறோம் பாருங்க. 700 புட்டுலாம் சூப்பர் டூப்பர் இன்னைக்கு. ஏன்னா நமக்கு நேத்து வந்து க்ளோசிங் ஸ்ட்ரைக்கே வந்து 762 தான். அப்ப நமக்கு வந்து 700ன்றது கூட ஓரளவுக்கு பக்கமா தான் இருக்கு. இவனும் பாருங்க, அந்த 4 லைன் சொன்னோம் பாத்தீங்களா, அந்த 4 லைனுக்கு மத்த நாள்ல மறுபடியும் சொல்றேன், மத்த நாள் எக்ஸ்பிரிக்கு முந்தின நாள் வரைக்கும் 3 லைன் தான் நமக்கு கணக்கு. எக்ஸ்பிரி அன்னைக்கு மட்டும் 4வது லைன் 0-0வா அது வந்து ஆக்ட் ஆகும். அந்த லைனை அவ்வளோ அழகா அது கீழே விடாத வரைக்கும் பாருங்க. நான் இந்த ட்ரேடு தான் நான் பிடிச்சேன். 22,700 புட்டு தான் நான் இன்னைக்கு போனேன். ஏன்னா மார்க்கெட்டு உங்களுக்கு நான் மேல ரெசிஸ்டன்ஸ் போல மிட் பாயிண்ட்டுக்கு கீழேயும் வந்து விட்டுட்டான். ஓப்பன் பிலோ வந்துட்டாலே மார்க்கெட் வந்து மிட் பாயிண்ட் தான். அப்போ மிட் பாயிண்ட் விட்டு கொடுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து சப்போர்ட் தான். அப்போ 550 வந்து கன்ஃபார்ம் வரும்ன்றத நான் இதை வந்து 0-0வா நான் வந்து இன்னைக்கு பிடிச்சேன். எப்படின்னா சரி ஓகே, நம்ம வந்து இங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, இது கீழே விடல. அப்போ 19 ரூபால இதுல என்ட்ரி போனேன். 19 ரூபால என்ட்ரி போய் மார்க்கெட் இங்க 550 வரல. ஆனா அதுக்கு முன்னாடியே நான் வந்து கட் பண்ணிட்டேன். எது வரை பிடிச்சேன்னா இந்த கேண்டில் பிடிச்சேன். இந்த கேண்டில்ல நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து 142 தொடர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி. ஏன்னா எனக்கு அப்படியே அந்த கிரீன்ல கட் பண்றது தான் எனக்கு எப்பவுமே பிடிக்கும். அதனால அந்த கிரீன்லயே கட் பண்ணிட்டேன். அந்த லைனை தொடர்றதுக்கு முன்னாடியே நான் கட் பண்ணிட்டேன். இப்படிதான் நம்ம கணக்குல இது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே இப்படி விட்டுட்டான். இந்த மாதிரி மார்க்கெட் லைனுக்கு பிரீமியம் சார்ட்டும் வந்து எப்படி நமக்கு அந்த லைன் சொல்லுதுன்ற பார்த்துதான் நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கணும். இந்த மாதிரி ட்ரேட் வந்து நமக்கு மாசத்துல ஒரு வாரத்துல ஒரு நாள் கிடைச்சா கூட மாசத்துல 4 நாள் எந்த இண்டெக்ஸ்ல இப்படி கிடைக்குதோ நம்ம அதை வந்து நம்ம அதுல ட்ரேட் பண்ணி நம்ம மத்த நாள்ல கூட நம்ம ட்ரேட் பண்ணாம வந்து இந்த மாதிரி சான்ஸை மிஸ் பண்ணாம பையரா நம்ம இதுல என்ட்ரி போயிடணும். இந்த இடத்துல நம்மளோட ரிஸ்க் வச்சோம்னா கண்டிப்பா ஒரு பெரிய ஜாக்பாட் கிடைக்கும். ஃபினிப்டி முடிஞ்சிருச்சு, நிப்டி கூட பார்க்கலாம். நிப்டி பாருங்க, இது 24,100 காலு, இது 24,200 புட்டு. 100 புட்டை கூட வச்சுக்கலாம். இது வந்து இண்டெக்ஸ் சப்போர்ட் பாத்தீங்கன்னா 23,800, ரெசிஸ்டன்ஸ் 24,450, மிட் பாயிண்ட் 24,125. இதேதான், இதுவும் மார்க்கெட் கேப் அப் ஆச்சு. ஆனா ரெசிஸ்டன்ஸ்க்கு போல. அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இங்க கால் ஆப்ஷன் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணல. கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மேல அந்த ரெசிஸ்டன்ஸ் வரல. ஆனா புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கரெக்டான அந்த லைன், அந்த 3வது லைன் சொன்ன பாத்தீங்களா, அது பாருங்க. இதுதான் எக்ஸ்பிரிக்கு முதல் நாள் வரைக்குமே நமக்கு வந்து 4வது லைன் தேவைப்படாது, 3 லைன் தான். அது பாருங்க கரெக்டா எப்படி இந்த 3வது லைன்ல இருந்து எந்திரிச்சு இது எப்படி கரெக்டா போகுது.
நீங்களே பாருங்க இது எப்படி ஆக்ட் ஆகுது. ஒருத்தன் வந்து இது இப்படியும் வந்து மார்க்கெட்ல ரெசிஸ்டன்ஸ் காலும் வந்து ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கணும், புட்டும் வந்து சப்போர்ட்ல இருக்கணும். சில டைம் வந்து அவன் ரெசிஸ்டன்ஸ்ல இல்லைன்னா கூட இவன் சப்போர்ட்டுக்கு வந்துருவான். இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இது கீழே போச்சுன்னா நம்ம வெளில வந்துக்கலாம். இதுதான் வந்து இந்த லைனோட ஒரு ஸ்பெஷலே. இப்படிதான் நம்ம வந்து என்ட்ரி வந்து நம்ம பிடிக்கணும். புட்டு சைடு தான்ன்றத கிளியரா வந்து ஓப்பனிங்கே நம்ம காட்டி கொடுத்துருச்சு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் லைனோட இன்னைக்கு என்ட்ரி எப்படி இருந்ததுன்றத காட்டிட்டேன். இந்த லைன்ஸ்லாம் போடுற கணக்கு உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.